கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் இந்த மார்ச் மாதத்துக்காக நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், சங்கீதம் 37 அதிகாரம் வசனம் 39-40. நீதிமானுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். 40. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். இது ஆங்கிலத்தில் The Lord rescues the godly. He is their fortress in times of trouble. The Lord helps them, rescuing them from the wicked. He saves them and they find shelter in him. இந்த வாக்குத்தத்தத்தோடு இந்த நாளிலே உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த நாளை துவங்குகிறோம், இந்த மாதத்தை துவங்குகிறோம். கர்த்தர் இப்படி அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நீதிமான்களுடைய ரட்சிப்பு நிச்சயமாக இந்த மாதம் கர்த்தரால் வருங்க. இக்கட்டு காலத்தில் அவர்தே நமக்கு அடைக்கலமாக இருந்து நம்மை நடத்த போகிறார். ஏன்னா கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் விடுவிக்கிறவர். எனவே இந்த மாதம் ஆண்டவர் நம்மை விடுவிக்கிற மாதம், ஆண்டவர் நமக்கு உதவிகளை செய்யக்கூடிய மாதம். அவரிடத்திலிருந்து தேவ உதவிகள் நம்மளுடைய டைம்ஸ் ஆஃப் ட்ரபிள்ஸில் அது அவருடைய டைம்லி ஹெல்ப் நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் இந்த மாதம் பெருக போகிறது. ஏன்னா நம்ம அவரை நம்பி இருக்கிறபடியால் எப்படிப்பட்டவர்களுடைய அந்த துன்மார்க்கருடைய கைக்கும் நம்மளை தப்புவித்து ரட்சிப்பார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்ம கூட இருக்கிறார். நமக்கு அவர் ரட்சிப்பை கொடுக்கிறார். இக்கட்டு காலத்தில் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். நமக்கு உதவி செய்து நம்ம விடுவிக்க போகிறார். நாம் அவரை நம்பி இருக்கிறபடியினால் எல்லா விதமான தீமைக்கும் தப்புவித்து ரட்சிப்பார். என்ன அருமையான ஒரு வாக்குத்தத்தம். எனவே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை கைவிடவே மாட்டேன். கலங்காத மகனே, கலங்காத மகளே, நான் உன்னை கைவிடவே மாட்டேன். எப்போவும் நான் உன் கூடயே தான் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு எப்போ விலகினேன், நான் உன்னை விட்டு எப்போ கைவிட்டேன், நான் கைவிடவே இல்லை. நம்ம யோசித்து பார்த்தோன்னா, ஆபிரகாம் காத்திருந்து கடைசியில் அவருக்கு 99வது வயதில் சோர்ந்து போகிறார். கர்ப்பம் அவருக்கு சரீரம் செத்து போயிட்டு, சாராளுக்கு கர்ப்பம் செத்து போயிட்டு, அவருக்கு சரீரத்தில் பலனெல்லாம் போச்சு. அந்த ஸ்டேஜில் ஒரு வாக்கு தத்தத்தை நமக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணினார் என்றால், அவர் நம்மளோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தார் என்றால், நிச்சயமாக அவர் இறங்குவார். அவர் நிச்சயமாக அந்த நாட்கள் இறங்குவார். பிரியமானவர்களே, அவரே இறங்கி வரார். ஆபிரகாம் கூட அப்படியே சோர்ந்து போய் அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு இருக்கிறார். ஆனால் அவர் ஆபிரகாமை தேடி அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதற்காக இறங்குகிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலும் கூட நம்மளை சோர்ந்து போக விட மாட்டார். அந்த சூழ்நிலையிலும் கடைசியில் கூட நம்ம விசுவாசத்தை சோதித்து நமக்காக இறங்கி அவர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். எனவே நம்ம இன்னைக்கு இன்னும் நடக்கலையே நம்ம நிறைய காரியங்களை குறித்து சோர்ந்து போகிறோம். இல்லை, கர்த்தர் அந்த டைம் வரும்போது நிச்சயமாக இறங்குவார். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர், நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர். அவர் சிங்காசனத்திலேருந்து ஒரு வார்த்தையை நமக்கு சொன்னார்னா அதை நிறைவேற்ற அவர் இறங்குவார். அதுதான் நம்ம தேவனுடைய
அன்பு, அவர் நம்மை நேசிக்கிற நேசம். எனவே இன்றைக்கும் இந்த மாதம் முழுவதும் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேலே வைத்திருங்க. அவர் இந்த மாதம் நம்மளை கனப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகிறது. ஏன்னா நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்பவும் உதவி செய்கிறதுக்காக பக்கத்தில் தான் நிற்கிறாரு. நம்ம தான் நிறையா நேரங்களில் நம்ம கலங்கிடுறோம். நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்காரா, கர்த்தர் நம்ம கூட இருக்காரா இல்லையா, ரொம்ப சோர்ந்து போயிடுறோம். ஆனால் ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறத நிறைய நேரம் பார்க்கலாம். அதனால் இன்றைக்கி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்கள் கூடயே இருக்கிறார். சரியா? எனவே நம்ம இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். நீதிமான் ரட்சிப்போ நிச்சயமே, நித்தம் அடைக்கலம் கர்த்தர் தாமே. நீதிமான் ரட்சிப்போ நிச்சயமே, நித்தம் அடைக்கலம் கர்த்தர் தாமே. உதவி செய்து காத்திடுவார், உதவி செய்து காத்திடுவார். உள்ளத்தில் தங்கி நடத்திடுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். வழிகள் அனைத்தும் கர்த்தருக்கே ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம். வழிகள் அனைத்தும் கர்த்தருக்கே ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம். கர்த்தரையே சார்ந்திருப்போம், கர்த்தரையே சார்ந்திருப்போம். அவரே அனைத்தும் வாய்க்கச் செய்வார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். பிரியமானவர்களே, இந்த நாளில் கர்த்தரை நோக்கி நம்ம அமர்ந்திருப்போம். எல்லா காரியங்களையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிருவோம். வழிகள் அனைத்தையும் இந்த மாதம் முழுவதும் எல்லா காரியத்தையும் அவர் பொறுப்பெடுத்து கொண்டார் என்று நம்பி அவர் கரங்களில் கொடுத்துட்டு நீங்கள் இளைப்பாருங்க. கர்த்தரை நம்பி நீங்கள் அப்படியே கவலைகளை எல்லாம் மறந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருக்குள்ள சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. ஆமேன். நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அப்பா, இந்த மாதம் முழுவதையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற, அவர்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிற. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உம்மிடத்துலேருந்து ரட்சிப்பு தேவைப்படுதுப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களிடத்தில் ஆண்டவரே உதவியும் ஒத்தாசைகளும் எங்களுக்கு கிடைக்க வேண்டியிருக்கு. ஏன் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு வேண்டி இருக்குதப்பா. உங்கள் கிருபை எங்களுக்கு வேண்டி இருக்கிறது ஆண்டவரே, உம்முடைய தயவு எங்களுக்கு வேண்டி இருக்கிறது. எனவே அவைகளுக்காக இந்த மாதத்தில் உம்மிடத்தில் கெஞ்சி நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வழிகளெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களோட பிளான்ஸையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களுடைய ஆண்டவரே எங்களுடைய எல்லா திட்டங்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பிரயாணங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய எல்லா காரியங்களையும், வீட்டில் நடக்க போகிற விசேஷங்கள், இந்த மாதத்தில் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகள், ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் எல்லாம் இருக்கிறதோ என் கர்த்தர் ஆண்டவரே அப்பா, நீங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஆண்டவரே நடத்துங்கப்பா.
இந்த மாதத்தில் நாங்கள் இதுவரைக்கும் காணாத அற்புதங்களை பார்க்க உதவி செய்யுங்கப்பா. இதுவரைக்கும் நாங்கள் ஆண்டவரே பார்க்காத இதுவரைக்கும் நடக்காத பாதைகளில் கூட எங்கள் கரங்களை பிடிச்சு நீங்கள் ஆண்டவரே அப்பா எங்களை தாண்டி தப்புவித்து போக பண்ணுங்கப்பா. இதுவரைக்கும் உள்ள நெருக்கங்கள் எல்லாம் மாறி ஒரு விசாலத்துக்கு கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே இந்த மாதம் ஒரு விசாலத்தின் மாதமாக இருக்கட்டும். இந்த மாதம் தேவைகளெல்லாம் சந்திக்கப்படக்கூடிய ஒரு மாதமாய் இருக்கட்டும். ஆண்டவரே நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லமையுள்ளவருடைய கரத்தில் இந்த மாதத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. எங்களுக்கு தேவையான பாதுகாவல், எங்களுக்கு தேவையான நன்மைகள், எங்களுக்கு தேவையான கிருபைகள் உண்டாயிருக்கட்டும் அப்பா. அப்படியே எங்கள் வீட்டில் ஆண்டவரே உள்ள ஒவ்வொருவரையும், சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வர ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பெயர் பெயரா உம்முடைய வல்ல கரத்துக்குள்ள, பலத்த கரத்துக்குள்ள அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த மாதம் முழுவதும் எல்லா தீமைகளுக்கும், ஆபத்து பொல்லாப்புகளுக்கும், சத்துருடைய சதி நாச மோசங்களுக்கும் எல்லாரையும் விலக்கி பாதுகாத்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஒவ்வொருவருடைய ஆவியாத்மா சரீரத்திலும் ஜெயம் ஜெயம் என்று தெளித்து, அவர்களுடைய கையின் பிரயாசங்கள்ல ஜெயம் ஜெயம் என்று இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அவர்களுடைய எல்லா காரியங்களிலும், அவர்களுடைய போக்குகள், அவர்களுடைய வரவுகள், அவர்கள் போட்டு வைத்திருக்கிற பிளான்கள் என ஆண்டவரே அப்பா, சிறு குழந்தைகள் பள்ளிக்கு செல்லுகிறாங்க, எல்லா காரியங்களும் வெளியில போகிற வருகிற வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் தேவனுடைய அளவில்லாத பாதுகாவல் பெருகுவதாக. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்களுக்கு எதிராய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமாக இருந்தாலும் அது வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே. அப்பா மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்கு எதிராய் ஆண்டவரே எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகிறோம். எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனுஷிக சக்திகள் எல்லாம் அழிந்து போவதாக. எந்த விதமான மந்திரவாத பிள்ளி சூனிய செய்வனை கட்டுக்கள் எல்லாம் நிர்மூலமாவதாக ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வியாதியா இருக்கிறவர்கள், பலவீனமா இருக்கிறவர்கள் எல்லார் மேலே உம்முடைய சரீரத்திலிருந்து பாய்ந்து சென்ற வல்லமை இப்போதே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரமே அவர்களுடைய சரீரத்துக்குள்ள பாய்ந்து செல்வதாக ஆண்டவரே. யார் யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா வியாதியோடு ஆண்டவரே தவித்து கொண்டு இருக்கிறார்களோ, எனக்கு சுகம் கிடைக்காதா, அந்த வழிகளிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டு இருக்கிறார்களோ, அன்றைக்கு நீர் ஆண்டவரே நான் மனதுருகி ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கினது போல இன்றைக்கு என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே மனதுருகி கரம் நீட்டி தொட்டு சுகமாக்க வேண்டும் என்று உம்முடைய வல்லமை இந்த ஜெபித்து கொண்டு இருக்கிற நேரமே அவர்களுடைய சரீரங்கள்ல பாய வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆசீர்வதிங்கப்பா. குடும்பத்தில் காணப்படுகிற சமாதான குறைவுகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான பிரிவினைகளின் வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெள்ளி ஏறுவதாக கர்த்தாவே. ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்மா சரீரத்திலும் சந்தோஷமும் சமாதானமும் தேவ ஆவியானவருடைய வல்லமையும் பலனும் தங்குவதாக என்று ஜெபிக்கிறப்பா. உம்முடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்வீராக. திருமணம், கல்வி, தொழில் நிமித்தமாய் குடும்பங்களை விட்டு தூரமாயிருக்கிற எங்க பிள்ளைகளுக்கு என் தேவனே எல்லாவற்றுக்கும் போதுமானவராய், எல்ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவராய் இருந்து அவர்களுடைய எல்லா காரியங்களையும் பொறுப்பேற்று மேல் போட்டு கொண்டு நடத்துவீராகப்பா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான பாதுகாவல், சுகபல, ஆரோக்கியம், நன்மைகள், கிருபைகள், வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாருக்கும் ஆண்டவரே என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவ மனித தயவுகள் கட்டவிழ்க்கப்படுவதாக. ஆண்டவரே மனிதர்கள் தங்கள் வழிகளை விட்டு மாறுபட்டேன் எங்க வழிக்கு வந்து உதவி செய்யக்கூடிய தேவ கிருபை, மனித தயவுகள் எங்களுக்கு இந்த மாதத்துல பெருகுவதாக. ஆண்டவரே ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, உங்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்திருந்தாலோ அற்புதங்களை செய்திருந்தாலோ என்னோடு கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. அது எத்தனையோ பேரை உயிர்ப்பிக்கும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள், இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கட்டும்.